தேவனோடு எனக்கு கவனன்ட் ஏற்படுகிறது என்றால் இனி தேவன் வேற நான் வேற கிடையாது. தேவனும் நானும் ஒன்றுன்றால் தேவனுக்கு சமமானவன் சொல்லல, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம். யோவான் 6:51 வாசிக்கிறேன். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்படி யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். நல்லா கவனிக்கணும். கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறார். சாப்பாடு போட்டார், ஒரு பெரிய கூட்டம், ஒரு 18,000 பேர் பக்கத்தில் கூட்டம் சாப்பிட்டான். மறுநாளும் வர்றான், சாப்பாட்டுக்காக வர்றான், உறவுக்காக வரல, கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்காக வரல. இப்போ தேவனோடு ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறார். இப்போ கீழே பேசும்போதெல்லாம் சொல்கிறாரு, தேவனிடத்தில் வந்தவரை தவிர, 46ல் தேவனிடத்தில் வந்தவரை தவிர வேறொரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். பிதாவாக தேவனோடு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ நீங்கள் வர வேண்டும் என்றால் என்னுடைய மாம்சத்தின் மூலமாகவும் என் ரத்தத்தின் மூலமாக தான் வர முடியுங்கிறார். நல்லா கவனிங்க. இவர் கவனன்ட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறான்னு அவனுக்கு புரியும். கேட்குற அத்தனை பேர் யூதர்கள், அவனுக்கு கவனன்ட்டை பற்றி தெரியும். பிதாவோடு இருக்க உறவு ஐக்கியத்தை பற்றி தான் பேசுகிறாரு. ஏன்னா யோவான் 17 சொல்லுகிறார், பிதாவையும் உண்மையும் அறிவதே நித்திய ஜீவன் என்றால் அந்த ஐக்கியம் கொள்வதே நித்திய ஜீவன் சொல்கிறார். கவனன்ட் உறவை பற்றி பேசுகிறார், உடன்படிக்கையின் உறவை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அவனுக்கு என்ன தெரியலன்னா சப்ஸ்டிடியூஷன் எங்க, அதாவது சாக்ரிஃபைஸ் என்னன்னு தெரியல. உறவை பற்றி பேசுகிறார், பிதாவாகிய தேவனுக்கும் மக்களுக்கு உள்ள உறவை பற்றி பேசுகிறார். ஆனால் பலி எங்க, பலியை பற்றி பேசலை. இவர் என்ன சொல்றாரு, பலி இல்லை பலினான்ங்கிறார். இப்போ தேவனோடு உறவு கொள்ளணும், தேவனோட ஐக்கியம் கொள்ளணும், தேவனுடைய ஜீவனை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் சாக்ரிஃபைஸ் மூலமாக கிடையாது, பலியின் மூலமாக கிடையாது. அந்த பலி என் மாம்சம் என் ரத்தம் சொன்னார். அதாங்க கவனன்ட்டு. அவன் என்ன நினைச்சான்னா இவர் நரமாம்சம் சாப்பிட்றத பற்றி பேசுகிறான்ட்டான். கன்னிமிலிசம் பற்றி பேசுகிறாரு, நரமாம்சம் சாப்பிட்றத பற்றி பேசுகிறான்னு சொல்லி ஒரு கூட்டம் விலகிட்டான். அப்படி போயிட்டு கூட்டமே போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களான்னு கேட்ட உடனே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மை விட்டு எங்கேக்கு போவோம், நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டேங்கிறார். இன்னைக்கு நமக்கு அந்த அப்பமும் ரத்தமும் சொல்லும் பொழுது நம்ம கம்யூனியன் எலிமெண்ட்டை பார்க்குறோம். அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதுனாலே என் சரீரம் சுகமடையுதுன்னு பார்க்குறோம். அது மட்டுமல்ல, என் சரீர தேவைகள்லாம் சந்திக்கப்படுதுன்னு பார்க்குறோம். அவர் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே அவருடைய ஜீவன் என் வாழ்க்கையில் உண்டாயிருக்கு என்று பார்க்குறோம். 56 சொல்கிறார் இல்லையா, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் அவரோடு கூட அந்த உறவுக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள வருகிறான், கவனன்ட் உறவுக்குள்ள வர்றான். பழைய ஏற்பாட்டில் கவனன்ட் உறவு என்பது சாக்ரிஃபைஸ், பலி, ஆடு வெள்ளாட்டுக்கடா. இப்போ ஆடு வெள்ளாட்டுக்கடா ரத்தம் அல்ல, ஆடு வெள்ளாட்டுக்கடா மாம்சம் அல்ல. என்னுடைய மாம்சமும் என்னுடைய ரத்தத்தின் மூலமாக பிதாவாக தேவனோடு ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரலாங்கிறார். ஐக்கியப்படுகிறது மட்டுமல்ல, என்னுடைய ஆவிக்குள்ளாக அவர் ஜீவன் வந்து நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார், நாம் எல்லோரும் பிதாவாக தேவனுக்குள்ள இருக்கிறார். யோவான் 17 சொல்லுகிறார் இல்லையா, வாசிங்களே. யோவான் 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் என்னில் இருக்கிறீர், நான் உம்மில் இருக்கிறேன், அவர்கள் எல்லாரும் நமக்குள்ள இருக்காங்க. தான் கவனன்ட். கவனன்ட் என்பது 2 செப்பரேட் பார்ட்டி கிடையாது, 2 ஜீவன் கிடையாது. இனி ஒரு ஜீவன்.
தேவனோடு எனக்கும் உடன்படிக்கை ஏற்படுகிறது என்றால் இனி 2 ஆள் கிடையாது, இனி ஒரு ஆள். அதனால தான் மேரேஜை நம்ம கான்ட்ராக்ட்னு சொல்கிற கிடையாது. மேரேஜ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கான்ட்ராக்டர் சரியில்லை, போ அந்த கான்ட்ராக்டர் பிடி அப்படின்னு சொல்லிடலாம். மேரேஜ் கான்ட்ராக்ட் இல்லை, மேரேஜுங்கிறது கவனன்ட்டு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இனி அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருப்பாருன்னு சொல்லுது. கவனன்ட்டு. கவனன்ட் 2 பார்ட்டி கிடையாது, சிங்கிள் பார்ட்டியாக மாறிடுவாங்க. தேவனோடு எனக்கு கவனன்ட் ஏற்படுகிறது என்றால் இனி தேவன் வேற நான் வேற கிடையாது, தேவனும் நானும் ஒன்று. ஒன்று என்றால் தேவனுக்கு சமமானவன் சொல்லலை, அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம்.